பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். மீனா தூங்கி எந்திரிச்சு வராங்க. அப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிச்சனில் தேடி பார்க்குறாங்க. மீனா ஆனால் எதுவும் போடல, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன், பிளாஸ்க்கு புதுசாக வாங்கிட்டுனா காசு எதுன்னு கேட்காது, பக்கத்து வீட்டில் தான் எல்லாமே கடனா இல்லைன்றாங்க. அப்புறம் காலிங் பில் அடிக்குது, டீ இது கொட்டிட்டு போகிறது சரியா, யார் வந்திருக்காங்க போய் பார்க்குறேன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா மீனாவுடைய அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. வாங்க மாமா, வாங்க அத்தன்னு வாங்க. அம்மா அப்பான்றாங்க. மீனா எப்படி இருக்க, நல்லா இருக்கணும் வாங்க. அதுக்கப்புறமேல பார்க்குறாங்க. இப்போ தான் வாங்கணும் மாமா, ஒன்று வந்துட்டுருக்கு. பரவாயில்லப்பா, எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொருளும் வரும். இதென்ன பொருள், இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஜாமானம் தான், இங்கே வைங்கலாம் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் எதுக்குமா மீனா, கல்யாணம் எப்படி எப்படி ஆயிடுச்சு, உனக்கான சீரை நாங்கள் கொடுக்கல, இப்பயாச்சும் உனக்கான சீரை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதை கூட கொடுக்க விட மாட்டியா? இல்லை அது வந்து இங்கே பாரு தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக கொடுக்குறோம், எங்களுடைய கடமை அதுன்றாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களா மாப்பிள்ள? இல்லை அது நாங்கள் வாங்கி தரோம். இல்லை மாமா இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாப்பிள்ள நாங்களே வாங்கி தரோன்றாங்க. அப்புறம் மீனாவுடைய அம்மா உள்ள வராங்க. அம்மா இதெல்லாம் எதுக்குமா பண்ணிட்டு இருக்க, இன்னும் சமைக்க கூட ஆரம்பிக்கலையாடி, இன்னைக்கு இட்லியும் சட்னியும் நம்ம வச்சுதான் ஆகணும் இந்த வீட்டில். அம்மா இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் தான் இருக்க போடும், இந்த வேலை முடிஞ்சதும் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு தான் போக போறேன், அப்படி ஒரு ஆசை கூட உனக்கு இருக்காது, ஏன்டி இப்படி நடந்துக்கிறனே அப்படின்ட்டு மாறி மாறி அவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா செந்தில் கிட்ட மாப்பிள்ள, மீனா இப்பயும் அப்படிதான் இருக்கல. ஆமாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, மீனாவுடைய மனசை நான் மாற்றிடுறேன், இதையே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா? என்ன இருந்தாலும் இன்னும் அவள் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை மாமா, அதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, போக போக மீனை புரிஞ்சுக்குவா, நான் பேசுகிறேன் அவகிட்ட, இங்கே பேசாதீங்க ஆஃபீஸில் எங்கேயாச்சும் பேசுங்க. சரி ஓகே மாப்பிள்ளானுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரசியும் நம்மளுடைய ராஜியும் வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ குமார் வராங்க. அரசி ப்ளீஸ், அரசி உங்கள்கிட்ட பேசணும்னுவாங்க. நீனே என்கிட்ட பேசணும், ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும், 5 செகண்ட் கூட உன்னால் பேச முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொல்லி திட்டுறாங்க. ராஜி நீயாச்சும் சொல்லு, இங்கேருந்து போறியா, அவளுக்கு தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன், அதில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதுன்னுவாங்க. இங்கே பாரு என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ராஜி, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, உன் அப்பா அம்மாக்காக தான் போட்டோன்ட்டு விட்டு வச்சேன், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, நீ கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என்கிட்ட நீ பேசணுவாங்க, என் அண்ணன்கிட்ட அடி வாங்கினதான் உனக்கு திருந்துவியா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது கடைசி வரைக்கும் பேசாமலே அங்கேருந்து போயிடுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி குமார் நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து சுகன்யா வந்து எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பழனியுமே வராங்க. பழனி வந்தது எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க. டே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எதுக்கு, மாட்டி விடுற ரூமில் மாட்டி விடுறேன், அண்ணனுங்க யாரும் அவங்க என்னடா சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னுவாங்க. அப்புறமா அவங்களுடைய அண்ணனு வந்தது எந்திரிச்சுக்கிறாங்க சுகன்யா. அதுக்கப்புறமா என்னடா இந்த பக்கம் வந்திருக்க, சும்மா தானேன்றாங்க. அதுக்கப்புறம் என்னடா அந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க போல், வீட்டில் பாண்டியனோட பேர் தான் எடுப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன ஐடியா வச்சுட்டு இருக்கானுவாங்க, சீக்கிரமாக என் புருஷனுக்கு நீங்கள் கடையை ஆரம்பித்து கொடுப்பீங்களா இல்லையான்னு சுகன்யா கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க? ஆமாம்மா என் புருஷன் அங்கே அசிங்கப்படுறாருன்னுவாங்க. என்ன அசிங்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சுகன்யா நடு போல நம்மன்றாங்க. என்னாச்சுன்னு ஒன்று, இந்த மாதிரி கடையில் வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு, இவரு தான் திருநாருன்னு சொல்லிட்டு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்கன்னு ஷாக் ஆகுறாங்க. சீக்கிரமாக என் புருஷனுக்கு ஒரு கடையை கட்டி கொடுங்க, கண்டிப்பாக அதில் வந்து வேலை செய்வாருன்ட்டு சுகன்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்துவேல் கிட்ட. முத்துவேலும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் யோசிக்கிறேன்ற மாதிரி பழனி சொல்லுவாங்க. மீனா இன்னைக்கு ஒரு நாள் இதே வீட்டில் தங்குறேன்னு ரொம்ப ஹாப்பியாகிறாங்கல்ல. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.